பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தம்பி. அவன் முதல்ல கட்சிக்கு வரல, அவனுடைய தம்பி தான் மாவட்ட செயலாளர். நான் செந்தில் சிறந்த களப்பணியாளர் செந்தில். அவன் மூலமா தான் இவர் உள்ள வந்தாரு. அப்புறம் இவர் மண்டல பொறுப்புல வச்சு பணி செய்யறார். மருத்துவர். அவரு அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுக்கிற மருத்துவர். ஏன் அவரை போட்டுக்கன்னா, மயக்கத்தில் இருக்க என் மக்களுக்கு இது ஒரு தெளிவுபடுத்தணும், அவரை நிறுத்துறேன். என்னுடைய ஆறுயிர் இளவல் மயக்கவியல் வல்லுனர் MBBS DA தம்பி மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களை பொள்ளாச்சி தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் உண்மையிலேயே நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி. என்னுடைய அன்பு தங்கை. போன முறையை நான் வாய்ப்பு கொடுத்தேன், அவங்களுக்கு. இந்த முறையை நிறுத்தி இருக்கிறேன். தொடர் முயற்சி தான், தொடர் முயற்சி. அலை கரும்பாறையை கரைத்து விடுவது தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால் தான். அதனால நாங்களும் விடாமுயற்சி. சிறந்த கல்வியாளர், இளங்கலை உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்துவியல் நிபுணர். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு அதை நம் மக்களுக்கு கற்பிக்கணுங்கிறதா என் தங்கச்சியை நிறுத்திருக்கேன். இந்த நேரத்துக்கு சாப்பிடணும்பா, நம்பிராத, அது சதி. பசிச்சு சாப்பிடணும், அதுதான் விதி. 8 மணி நேரம் தூங்கிடணும் அப்படிமா. என்னை ஒரு சித்தர் சந்திச்சாரு. இவன் சொல்றதெல்லாம் கேட்காதரா, தாகம் எடுத்தா தண்ணி சொல்லுதலடா, நாக்கு வரலதுலடா, பைசா வயிறு பசிக்குதுலடா, சாப்பிடுறீங்களடா, அது மாதிரி உனக்கு ஓய்வு தேவைன்னா உடம்பு எடுத்துக்கிறோம்டா, நீ பாட்டுக்கு வேலை செய்யடான்னாரு. நானும் படிச்சு பார்த்தேன் வரலாற்றுல. சாதித்தவன் எல்லாரும் ரொம்ப குறைந்த நேரம் தூங்கினவனா இருக்கான். அதனாலேயே நான் தூங்காம இருக்கேன்னு நினைக்காத, வரல. ஏன் நீ வர விடல. அதனால என்னுடைய தங்கை கோயம்புத்தூரினுடைய வேட்பாளராக உணவு வல்லுனர் கலாமணி ஜெகநாதன் அவர்களை அறிவிப்பதில் உளமாற நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன்.